சொல்ற? நான் நம்ப மாட்டேன். சரி, என் வார்த்தை மேலதான் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா போட்டோவை நம்புவீங்கல்ல? கொஞ்சம் திரும்பி அங்க பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இதுல அவங்களோட ஃபேமிலி போட்டோஸும் சர்டிபிகேட்டும் இருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா எடுத்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த போட்டோஸ கூட நான் கம்ப்யூட்டர்ல தான் ரெடி பண்ண நீங்க நினைக்கலாம். தோ இதான் அந்த ஆளோட மேரேஜ் சர்டிபிகேட். தீன ஃப்ராடுன்னு ப்ரூவ் பண்ண இந்த ஆதாரம் போதுமான்னு பாருங்க. இல்ல, நீ எத்தனை ஆதாரம் கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன் பாலா என்ன அப்படி ஏமாத்த மாட்டாரு? இவ என்ன சொன்னா? எதுக்கு வித்தி அழறானு எதுவும் புரியலையே. ஐயோ அண்ணி, இதுதான் அண்ணி. இந்த நம்பிக்கை தான் அண்ணி உங்க பிரச்சனையே. இத வச்சுதான் அந்த அயோக்கிய ராஸ்கல் இத்தனை நாளா உங்களை ஏமாத்திருக்கான். நீங்க என்னதான் கத்துனாலும் நான் சொல்றதா உண்மை. ஏன் நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றத நம்புங்க. அவர் பேர் பாலா இல்ல தீனன். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அப்பதான் உண்மை என்னன்னு உங்களுக்கே புரியும். நான் எதுக்கு நீ சொல்றது கேட்கணும்? ஏய் ரஞ்சிதா, என்னடி, என்ன பிரச்சனை? இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்காங்க? இது இவ வீடு தானா? இனிமே இங்க என்ன பிரச்சனை வந்துடும். கையில வீடியோ எடுத்து பின்னாடி யூஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். உண்மையை ஏத்துக்க முடியாத இயலாம கோவம் வேற என்னக்கா பண்ணுவாங்க? ஏய், எனக்கு புரியற மாதிரி சொல்லுடி. அக்கா, தீனன் உனக்கு யாருக்கா? அதை ஏண்டி கேக்குற? அந்த உறவை தொலைச்சு தலை முழுகணும்னு நினைக்கிறேன். அக்கா, அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். இப்போ அந்த ஆள் யாருன்னு சொல்லு. என் புருஷன். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷம் டி.